ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரைமி ஸ்டைல். இன்றைக்கி பிரைமி ஸ்டைலில் அவரைக்காயை வச்சு ஒரு டிஷ். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த டிஷ்ஷை நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். இது வந்து இந்த நம்ம ஊர் பாருங்கள், இந்த அவரைக்காய் இது வந்து ஃப்ரோசனில் வந்து இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும். இந்த மாதிரி இதை தான் வாங்குவேன். கட் இந்தியன் பீன்ஸ், ஒரு டொமேட்டோ வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கார்லிக், இதை வந்து நான் வந்து இப்போ இது நல்லா க்ரஷ் பண்ணி, அதாவது இடித்து எடுத்துப்பேன். அப்புறம் இது வந்து ஒரு ஃபுல் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்கே பாருங்க, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து இதாக அந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் முன்னாலேயே நான் இது பண்ணி கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு ஆகிற மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டேன், பொடி பொடியாக வெட்டி. இது எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறேன். யாராவது இது செஞ்சுருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னப்ப இதுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இதை நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ பேனில் வந்து ஆயில் சூடானதும் கடுகு, ஜீரகம், அப்புறம் வந்து இந்த கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அப்புறம் ஒரு இது அந்த காஞ்ச மிளகாய் ஒரு 1-2 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த அவரைக்காய்க்கு வந்து பச்சை மிளகாய் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதுவும் க்ரீனு இதுவும் க்ரீனு, இந்த பிள்ளைங்க வாயில் போட்டுட்டு கடிச்சிட்டு கற்றுங்க. அதனால் ஐ ட்ரை டு அவாய்ட். ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்மளோட இது கட் பண்ணி வச்சுருக்கிற அணியனை வந்து போட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். மிக்சிங் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் சாஃப்ட் ஆகிறதுக்காக நம்ம இப்போ சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அடுத்து வந்து வச்சுருக்க இது என்னது, இது நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பூண்டு இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுடலாம். நான் இந்த பூண்டெல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்லாம் நினைக்க மாட்டேங்க. அப்படியே இதை அடுத்தடுத்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ டொமேட்டோவை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும், அதுக்காக மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 to 3 minutes அவ்வளோ நேரம் தான் மூடி வச்சுருக்க முடியும். ரொம்ப நேரம்லாம் அதை மூடி வச்சுருக்க முடியாது. மூடி வச்சுருந்தா அடி பிடிச்சி போயிடும். அதனால் அதை வந்து உடனே அப்படியே ஓப்பன் பண்ணி பாத்திர வேண்டியது தான். ஸோ அதை திறந்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அதில் வந்து இப்போ வந்து டர்மரிக் பவுடரு, குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிடுவேன். நான் இப்போது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ நல்லா சாஃப்ட் ஆகணுமோ அந்தளவுக்கு சாஃப்ட் ஆகிட்டு நம்ம வந்து இந்த இது வீட்டவரக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை டீஃப்ராஸ்ட் பண்ணி போட வேண்டியதுதான். அது போட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஆவியில் வந்து அது அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். காய் அந்த தக்காளியோடலாம் சேர்ந்து கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் ஆகட்டும். அது வரைக்கும் அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ அப்படியே திறந்து பார்த்தா ஒரு அரை வேக்காடு அப்படியே வெந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த உருளைக்கிழங்கு இருந்துச்சு இல்லைங்களா, அதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். ஆனால் வந்துட்டு சில்வர் பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரத்தில் சமைக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ளேமும் வந்து நம்ம வந்து ஒரு மீடியம் டு லோ மீடியமில் தான் வைக்கணும். ப்ளஸ் வந்து அடிக்கடி ஒரு 2 minutesக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து மிக்சிங் பண்ணிட்டு தான் இருக்கணும். இல்லைன்னா ஒரு பக்கமாக அடி பிடிச்சிரும். சில்வர் பாத்திரத்தில் சமைக்கும்போது அந்த சில்வர் பாத்திரத்தில் வந்து நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அடிக்கடி கருகி போகும். அது கொஞ்சம் யூஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னாக்க நல்லா இதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது நான்ஸ்டிக்கில் சமைச்சிட்டு சில்வர் பாத்திரத்துக்கு போனாக்கா நிறையா கருக விடுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆகும். பட் வந்து சில்வர் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதில் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். அந்த நேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது நல்லா தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் இப்போ பாருங்கள், நல்லா காய் தண்ணி விட்டுருச்சா, நல்லா தண்ணி விட்டுட்டு அதில் அப்படியே நல்லா மிக்சிங் பண்ணிடலாம். இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். நான் நிறைய இது பண்ண மாட்டேன். ஏன்னா குழம்பு என் வீட்டில் நிறைய இருந்தால் அப்புறம் நானே தான் அதை சாப்பிடணும். அதனால் நான் வந்து இது குழம்பு வந்து இப்படி நிறைய வைக்க மாட்டேன். நான் தண்ணி மாதிரிலாம் வைக்க மாட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சாக்க நான் நல்லா திக்காக தான் வைப்பேன். ஸோ இந்த டைமில் பாருங்கள், அது ரெண்டாவது வந்து அந்த அவரைக்காயெல்லாம் அதுலேயே தண்ணி வேறு வரும். இது வேறு ஃப்ரோசனில் இருந்துச்சுங்க இல்லைங்களா. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணி போட்டாலுமே அதில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நல்லா அது அப்படியே கொஞ்சம் தண்ணி அதில் விடும். ஆனால் அந்த ஃப்ரோசன் இது வந்து நல்லா தாங்க இருக்கும். ஒன்றும் டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருக்கும். நான் நிறையவே நான் வாங்கி இதை சமைச்சிருக்கேன். ஸோ இந்த டைமில் அப்படியே அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஆக்சுவலாக இது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் இப்படி செய்கிறேன்னு நல்லா தாங்க இருந்தது ஒரு மாதிரி. அது தோசை அதுக்கெல்லாம் சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டாக்க நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாவே இருக்கும். பட் ஆனால் அன்னைக்கு வந்து நான் ரைஸுக்கு தான் வச்சேன். சரி இது நம்ம இப்படி தான் இருக்குது, குக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இது இப்படி தான் நான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து அந்த இது பொட்டேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு அந்த காயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே அந்த கன்சிஸ்டன்சியே நம்மளுக்கு நல்லா தெரியுங்க. அந்த ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த இது அவரைக்காயும் இந்த உருளைக்கிழங்கும் சேர்ந்துட்டு ஒரு அருமையான ஒரு கன்சிஸ்டன்சி. கண்டிப்பாக இது வந்து சப்பாத்திக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் இது செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் பிள்ளைங்களும் நல்லா தான் சாப்பிட்டாங்க. பட்டு கொஞ்சம் அதுங்களுக்கு வந்து காரம் அதிகமாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே நம்ம வந்து லிட் போட்டு இன்னொரு 3 to 5 minutes வச்சோன்னாவே அந்த வெஜிடபிள்லாம் நல்லா இதாகி வந்துடும். நல்லா கலந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்புறம் என்ன அப்படியே நம்ம இது பண்ணி சாதத்து மேலே போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இது வந்து இப்போ நம்ம வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்கோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா அப்படியும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் நான் பண்ணல. நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் இதாக திக்காக செஞ்சு இப்படியே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. என்னோட இது வந்து இவ்வளோ சிம்பிளாக முடிச்சுடுவேன். உங்களுக்கு வேணா தேங்காய் அரைச்சி ஊற்றுறது இல்லை தேங்காய் பூ போட்டு பொரியல் மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்லாம் கொஞ்சம் நல்லா குழைய வேகணும் அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். பட் எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் காயெல்லாம் நறுக்குன்னு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. என் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் எல்லாமே ரா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற பிள்ளைங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போதே நான் எடுத்துடுவேன். ரொம்ப குழைய வைக்க மாட்டேன் காயை. ஸோ இப்போ வந்து சாதம் போட்டுட்டு 2 பசங்களுக்கும் தான் போட்டுட்ருக்கேன். அவனுங்க என்ன சாப்பிட்றானுங்கன்னு பார்க்கலாம். ஸோ என் வீட்டில் பசங்க 2 பேரும் தான் இருக்கானுங்க. ஸோ என்னோடய பாய்ஸ் 2 பேர்த்துக்கும் 2 பவுலில் போட்டு நான் சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இருங்க அதை மூடி வச்சுட்டு நான் போய் இப்போ கொடுத்து பார்க்குறேன். பார்த்துட்டு நம்ம என்ன பார்க்கலாம் எப்படி சாப்பிட்றானுங்கன்ட்டு. என் சின்ன பையன் பொசிஷனும் சரியில்லை, அவன் பார்வையும் சரியில்லை, அவன் உக்காந்துருக்கிறதும் சரியில்லை. அவன் சாப்பிட மாட்டான். Jason, eat. Good. என் பெரிய பையன் சாப்பிட்ருவாங்க. சின்னவங்கிட்ட தான் நான் போராடணும் நம்ம சாப்பாடு சாப்பிட்ணுன்னா. A little spicy, but it's good. I'm done. Why, Jason? Please take it. Oh, you can't eat it? You don't like the taste? Please take it. Please take it. Got some juice. Okay. Holy crap. Brian, be honest, You're Brian. in the video. That's okay. You gotta say we love it, you know. Brian, you tell me properly. It's good, so. Okay. What about you, Jason? What makes you not like this? It's too much spicy. Too much spicy? Yeah. Yeah, sometimes it's pretty hot. அவ்வளோ கம்மியாக மிளகா போட்டே இவனுங்க இவ்வளோ ஸ்பைசின்றானுங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் தயிர் ஊற்றிட்டு தயிரில் மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு வந்து கொடுத்தேங்க. அதை கொண்டுட்டு வந்து கொடுத்தா பெரியவன் ஃபீட் பண்ணான் சாப்பிட சொல்லி. பட் அவன் முடியல அவனால். Jason! Try that, okay? How does it taste? It tastes good. Please. அவ்வளோதாங்க. அப்புறம் என் சின்ன பையனுக்கு ஒரு சாண்ட்விச் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஃப்டர்நூனுக்கு மேலே. அப்புறம் நாங்கள் வந்து பைக் ரைடிங் போயிட்டோம் பசங்களோட. அன்றைக்கி பைக் ரைடிங் போனேன். ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னால் இந்த வாரம் பர்த்டே கொண்டாடுற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி, வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. அதே மாதிரி அனிவர்சரி கொண்டாடுறவங்களுக்கு ஹாப்பி அனிவர்சரி. யூ ஆல் என்ஜாய் வெல் அண்ட் டேக் கேர். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்க போகிறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் ஷைன் பிரைட். I wish you all the best. Thank you so much for watching my video, and I appreciate you all from the bottom of my heart. Thank you very much. Bye you all.